தமிழகத்தையே உலுக்கிய ஆசினி கொலை வழக்கில் இன்னும் சில நிமிடங்களில் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பை வாசிக்க இருக்கிறார். இது தொடர்பான கள தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோகுல் நீதிமன்ற வளாகத்தில் காத்திருக்கிறார். கோகுல், தற்போதைய நிலவரம் என்ன? இன்னும் எத்தனை மணித்துளிகளில் தீர்ப்பு வாசிக்கப்பட இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செய்யலாம் கோகுல். சிறுமி ஹாசினி வழக்கில் அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய தஸ்வந்தை சற்று நேரத்திற்கு முன்பு இந்த தீர்ப்பிற்காக பாதுகாப்பாக அழைத்திருப்பட்ட தஸ்வந்தை நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினாங்க. நீதிமன்ற அறைக்கதவுகள் மூடப்பட்டுள்ளது. நீதிபதி வேல்முருகன் இன்னும் சில நிமிடங்களில் இந்த தீர்ப்பை வாசிக்க உள்ளார். நீதிமன்ற அறைக்குள் அரசு வழக்கறிஞர், போலீஸுடைய வழக்கறிஞர், இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் மற்றும் சிறுமி ஹாசினியுடைய வழக்கறிஞர்கள், அதே போல தஸ்வந்திற்கு இலவச சட்ட உதவி மையத்திலிருந்து ராஜ்குமார் என்ற ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறார். அந்த வழக்கறிஞர் உள்ளிட்ட இவர்கள் மட்டுமே நீதிமன்ற அறைக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். மற்ற யாருமே நீதிமன்ற அறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அதே போல மற்ற வழக்கறிஞர்களும் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். சிறுமி ஹாசினியுடைய அவருடைய உறவினர்களோட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக இன்னும் சில மணி நேரத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தஸ்வந்த் நீதிமன்ற அறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். நீதிமன்ற அறைக்குள் என்ன நடக்கிறது என்ற முழு விவரம் தெரியவில்லை. இந்த தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு கிடைக்கப்பெற வாய்ப்பு இருப்பதாகவே ஒரு எதிர்பார்ப்போடு அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றனர். வாழவேல். நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உடனடியாக தீர்ப்பு விவரங்களை வெளியிடுவதற்காக திரு சண்முக வேலாயுதம், இங்க மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்பது தஸ்வந்தினுடைய தந்தை குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தை அணுகிறார். பல தருணங்கள்ல நீதிமன்ற வளாகங்கள்ல ஆசனினுடைய தந்தைக்கு அவர் நேரடியாக சவால் விடுகிறார். என்னுடைய பிள்ளையை நான் எந்த சூழ்நிலையிலுமாவது நான் காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவேன் என்பது மாதிரியா ஒரு தந்தை என்கிற இடத்திலிருந்து தஸ்வந்தினுடைய தந்தை செய்த விஷயங்கள் சரியானதா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. தஸ்வந்தினுடைய குடும்ப பின்னணி என்ன, சமுதாய பின்னணி என்ன, இந்த குற்றங்களை செய்வதற்காக தஸ்வந்தை தூண்டியது என்ன என்று பல கோணங்களிலும் அணுக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது இல்லையா? அது ஆமா, முக்கியமாக பல்வேறு அம்சங்களை நம்ம இதை கருதணும். பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு தஸ்வந்த் போல ஒரு நெறி பிறந்த ஒரு இப்போதைக்கு அடல்ட்டாக இருக்கலாம். அவன் சின்ன வயசுலேருந்தே பலவிதமான பிரச்சனைகளை ஈடுபட்டிருக்கான்னு தான் அதனுடைய காவல்துறையினுடைய ஆவணங்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா சிறு வயசுலேயே பைக்கெல்லாம் திருடியிருக்காங்கன்னு ஒரு செய்திகள்லாம் வெளிவந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையனுடைய வளர்ப்பு பெற்றோர்கள் முக்கிய காரணமாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு தஸ்வந்த் போல ஒருத்தன் உருவாகிறான்னா இயற்கையிலேயே இருப்பது என்பது ரொம்ப ரேர், அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் பெற்றோர்கள் ஓரளவு திருத்திருக்கலாம், அவனுக்கு வேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் ஒரு பேம்பர்டு, அதிக அளவில் ஒரு அன்பு ஆதரவோ ரொம்ப அதிக அளவில் பேம்பர் பண்ண குழந்தையாகத்தான் கருதுகிறேன். ஏன்னா அவங்க அப்பா சொத்தை விற்று அவனுக்கு பெயில் அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அதிக அளவில் அந்த பையன் மேலே ஆசையினாலையும் பண்ணுறாப்புல தெரியுது. அவங்க ஃபேமிலி ரொம்ப பேம்பர்ட் சைல்டு தான் நாங்கள் கருதுகிறோம். ஓரளவு சமுதாயத்தில் இருக்கணும், வேல்யூஸ்னா என்ன, மதிப்புகள்லாம் என்ன, வேல்யூஸ்னா என்ன, ஒழுக்கம்னா என்ன, டிசிப்ளினா என்ன, இதெல்லாம் இல்லாத ஒரு ஃபேமிலியாக தான் நான் கருதுறேன். மீண்டும் நம்ம எந்த புள்ளியில் நிற்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே தென்பாண்டியன் அவர்கள் சொன்னது போல இங்க பாதுகாப்புன்னா என்ன அப்படிங்கிற ஒரு முதல் கேள்வி வருகிறது. இங்க பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி பேம்பர் பண்றதுக்குமான வித்தியாசங்கள் இன்னும் பகுத்தறிந்து பார்க்க முடியாத சில பார்வைகள் பெற்றோர்கள் கிட்ட இல்லையா? குழந்தை வளர்ப்புல நாம் அன்பு காட்டுவது எது, அவர்களை அடக்கமாக வாழ வைப்பது எது, பண்பு நெறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரியான சில கூறுகளை சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளை வளர்க்காத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா என்கிற கேள்வியும் எழுகிறது. அது சரியான முறையில அந்த சமூக நெறிகள் அப்படிங்கிற ஒரு வளையத்திற்குள்ளாக அந்த குழந்தைகள் இல்ல, அது சிறு வயதிலிருந்து நீங்க சொன்ன மாதிரி அதிகமாக அன்பு காட்டுவது என்பதே இது போன்ற குற்றச் செயல்களுக்கு காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே முதல்ல பெற்றோர்கள் கிட்ட வர கேள்வியா இருக்கும். கரெக்ட் தான். ஏன்னா அது ஒரு டெலிகேட் பாயிண்ட், ஒரு லைன். அந்த லைன் ஓரளவு வரைக்கும் தான் அன்பு இருக்கணும். அதுக்கப்புறமேல அவனு சமுதாயத்தில் வாழணும், மனிதனாக இருக்கணும், பிறரை மதித்து வாழணும், அவனும் ஒரு சமுதாயத்தில் அங்கம் அப்படின்னு ஒரு எண்ணம் வர்றதுக்கு ஓரளவு ஒழுக்கம் கற்பிக்கப்படணும், டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின் இல்லாத பட்சத்தில் இப்போ உள்ள சூழலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வீட்டில் ஒரே குழந்தை, வேறு குழந்தைங்க இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழலில் உருவாகினது ஒரு பிரச்சனையாக கருதுகிறாங்க. ஏன்னா இந்த குழந்தையும் போயிட்டானா என்ன செய்கிறது? ஏன்னா பிள்ளைப்பாசம் தான் பாதி பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அவன் கேட்பதெல்லாம் வாங்கி தராங்க. அது ஒரு முக்கிய காரணம். பெற்றோர்கள் உணரணும், அவனுடைய பிற்கால நலனுக்கோசம் சில காரியங்களை செய்து தான் ஆகணும்.
நிச்சயமாக தென்பாண்டியன், இப்போது நம்முடைய நேரலை பார்த்து கொண்டிருக்கிற பல நேயர்களும் கூட நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி பொது பார்வையிலிருந்து நிச்சயமாக தஷ்வந்தை தூக்கிலிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்ரோஷமான ஆத்திரமான பதிவுகளை தான் தொடர்ந்து பின்னூட்டங்களாக இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக அவர்களினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற விதம் என்பது இப்படியாகத்தான் இருக்கும். மரண தண்டனைகளுக்கு உரிய நிலைப்பாடு என்ன என்பது பல தளங்களில் விவாதிக்க வேண்டிய ஒரு பொருளாக இருந்தாலும், இது போன்ற பாலியல் குற்ற வழக்குகள்ல, அதுவும் இது போன்ற குழந்தைகள், சிறுமிகள், பெண் மீதான பாலியல் குற்ற வழக்குகள்ல தண்டனைகள் தீவிரமாக்கப்படுவது என்பது மட்டுமே குற்றங்களை தடுத்துருமா? அதுதான் இப்போ சமூகத்தில் என்னைக்குமே ஒரு சம்பவம் அப்படி நடக்கும்போது அவங்க உணர்ச்சி படுறது இயல்பானது தான். நீங்கள் அது நிர்பயா வழக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிர்பயா வழக்குக்கு பின்னாடி தான் தண்டனைகளை அதிகமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. வர்மா கமிட்டி ரிப்போர்ட்டினுடைய இதெல்லாம் அதுதான் கொடுத்தது. ஆனால் அதற்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொன்னாங்க நிறைய குற்றங்கள் குழந்தைகள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது ஏன்? அப்போ தண்டனைகளை அதிகமாக கொடுப்பதன் மூலமாக குற்றங்கள் நிறுத்திடுவாங்களா அப்படின்னா அது இல்லை. அதுக்கு நான் தண்டனையே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் விவாதிக்கலை. அப்போ இந்த தண்டனை பெற்றவன் மறுபடியும் இன்னொரு தண்டனை பெறக்கூடியவனாக வெளியில் வர்றாங்கிறது இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு அந்த தண்டனை பெற்றவன் ஒரு நல்ல மனிதனாக திருந்தி வருவதற்கான ஒரு ரீஃபார்ம், ஒரு சீர்திருத்தம் அங்கே நடக்குதா அவனுக்கு? அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. கரெக்டுங்களா? ரெண்டாவது, இந்த மாதிரி தண்டனைகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக குற்றங்கள் நிகழாமல் நடந்திருக்கா அப்படி பார்த்தா குற்றங்கள் அதிகமாகிட்டு போயிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் கிடையில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. அதுதான் என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ இதில் ஆசினியா தன்வந்தா, ஆசினியை கொண்டுட்டான் இவனுக்கு தூக்கு போடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோமா? அல்லது இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், இவனை திருத்தணும், இனிமேல் யாரும் இது மாதிரி ஆசினிகளை பண்ணிடக்கூடாது, இனிமேல் எந்த ஒரு ஆசினியும் கொலையாளி ஆகக்கூடாது, பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோமா? அதுதான் நமக்கு பார்க்க. அதுக்காகத்தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடிச்சுட்டான் அப்படின்னாக்க ஆசிரியருக்கும் மாணவனுக்குமான பிரச்சனையாக அது பார்க்கப்படுகிறது. அதே போல இதுவும் அப்படி நம்ம பார்த்து, நீங்க சொன்ன பார்வை என்பது சரியாக இருந்தாலும், நம்ம இதுவா அதுவா அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கிற, விவாதித்துக் கொண்டிருக்கிற, அதுக்கு சட்டங்களை தயார் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே இன்னும் 4 குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேற்றப்படுகிறது, 2 குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. அப்போ பொது பார்வையிலிருந்து அணுகக்கூடிய விஷயம் என்ன? அதிகபட்ச தண்டனை, உச்சபட்ச தண்டனை ஒன்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு அப்படிங்கிறது தானே பொது புத்தியா இருக்கு. அது அப்படி இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அதுல கொஞ்சம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குன்ற. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில இது மாதிரி நடந்தது. ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணி அந்த குழந்தைகளை அப்படி செய்தார்கள். அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ என்ன, மறுபடியும் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. அப்போ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இது சாருங்க சொன்னது மாதிரி குடும்பத்திலிருந்தும் அந்த குழந்தைகளை கவனிப்பது, அவன் இளைஞராகும்போது வளரிளம் பருவத்தில் ஆகும்போது எப்படி வர்றான் என்னங்கிறத பார்க்குறது அப்படிங்கிறது குடும்பத்திலையும் அது பார்க்கணும். அதே சமயத்தில் ஒரு சமூகத்திலையும் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துறது அரசனுடைய பொறுப்பாகவும் இருக்கிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்விக்கூடங்கள் இருக்குது. கல்விக்கூடங்கள்லேருந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பது, ஒரு நன்னறி கல்வியை கொடுப்பது, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொண்டு வரது ஒன்று. நான் இந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 2012ஆம் ஆண்டு சார் கூட சொன்னாங்க, இந்த போக்சோ சட்டம்னு ஒன்று வந்திருக்குங்க. இந்த சட்டம் குழந்தைகளே ஏன்னா ஏற்கனவே நம்முடைய ஐபிசி சட்டத்தில் தான் அதை போட்டுக்கிட்டு இருப்பாங்க 375 பிரிவில். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ போக்சோன்னு தனியாக குழந்தைகளே பாலியல் குற்றங்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது, இந்த மாதிரி இதில் ஈடுபட்டால் இவ்வளவு தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரம் பண்ண வச்சுருக்கணும். இதில் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இந்த மாதிரி இளைஞர்களுக்கு இது மாதிரி சொல்லணும், தவறுகள் நடந்தீங்கன்னா இது மாதிரி அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு முன்னாடியே ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதிலே நம்ம தவறு பண்ணிட்டோம். அப்போ நிறைய தவறுகள் பண்ணக்கூடிய இடங்கள் நம்ம சமூகத்தில் வச்சுக்கிட்டு இவன் ஒருத்தனை குற்றவாளி ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நிலைப்பாடு. திரு சண்முக வேலாயுதம், மீண்டும் மீண்டுமாக நாம் தவறு இழைத்தவர்களை கைகாட்டி கொண்டே இருக்கிறோம். இங்கே தவறு நடந்தால் அது அதிக இன்னொருவரை கை காட்டுகிறது, அந்த கை இன்னொருவரை கை காட்டுகிறது, அது நீதித்துறையை கை காட்டுகிறது, நீதித்துறை அரசாங்கத்தை கை காட்டுகிறது. இப்படியே அந்த பொறுப்பை, கூட்டு பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒரு சூழ்நிலை தான் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சம்பவங்கள்லாம் குறைஞ்ச மாதிரி தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வழக்குகளாகவோ ஊடக வெளிச்சத்திற்கோ வராத பல வழக்குகள் இன்னும் அப்படியே புதைந்து போன வழக்குகள் ஏராளம் இருக்கிறது. ஆனா அந்த குற்றங்கள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கூட்டு பொறுப்பு என்பதை முதல்ல கையில் எடுக்க வேண்டியது யார்? இந்த குற்றங்களை தடுக்க வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா குற்றம் நடந்து அதை ஒரு காவல்துறை வழியாக அதை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நீதிமன்ற அளவுக்கு வருவது ஒரு ப்ராசஸ். எனக்கு அதுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுப்பதை விட இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா ஓரளவு பிரச்சனைகளுக்கு சால்வ் ஆகும்.
நாங்கள் பார்த்த வரைக்கும் இந்த பாலியல் குற்றங்களை யார் யார் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளி விவரங்கள்லாம் இந்த 2017ஆம் ஆண்டு தமிழ்நாடு கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிக அளவில் யார் குற்றம் செய்திருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தெரிந்தவங்க அறிந்தவங்க உறவினர் தான் அதிகம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. அதிக அளவில் சுமார் 60 விழுக்காடுகளுக்கு அவருடைய தெரிந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த பையனே பக்கத்து வீட்டு பையன், அவனை நம்பி தான் அந்த விட்டுருக்கிறாங்க. இதனால் நம்ம குழந்தைகள் வளர்ப்பு விகிதத்திலேருந்தே நம்ம மாற்றம் கொண்டு வரணும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும், அதுவும் பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி வளர்க்கணும், இந்த மாதிரி பாலியல் ரீதியிலேருந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், குட் டச்சுனா என்ன, பேட் டச்சுனா என்ன, பொதுவாகவே எல்லாரையுமே ஒரு விதமான எண்ணத்தோடு பார்த்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும். ஏன்னா அதுக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இந்த பாலியல் ரீதியான விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு அதிகப்படியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எப்படி குழந்தைகளை வளர்ப்பது, எப்படி பண்ணணும், ஸ்கூல் லெவல்லே இது கொண்டு போகணும். இன்றைய சூழலில் தமிழகத்தில் சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசியே ஒன்றும் கிடையாது. இல்ல, ஏற்கனவே அவர்கள் தென்பாண்டியன் அவர்கள் குறிப்பிடும் போது நான் கேட்டேன், அதுதான் பாதுகாப்பு என்பதற்கான அந்த வரையறை என்ன அப்படிங்கறதே இங்க முதல்ல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. குழந்தைகளுக்கான அந்த பாதுகாப்பு, குறிப்பா நீங்க சொன்னது போல பெண் குழந்தைகளுக்கான அந்த பாதுகாப்பு, ஈவன் ஆண் குழந்தைகள் மீதும் பள்ளிகளிலோ மற்ற இடங்களிலோ அந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமைகள் நிகழத்தான் செய்து, அவர்களுக்கான பாதுகாப்புங்கிற வரையறை என்ன அப்படிங்கறதே முதல் கேள்வி. ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சுக்கிறது தான் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் எழுது. இங்க நீங்க சொன்னது போல தூக்கு தண்டனை, மரண தண்டனை என்பதற்கான விவாதங்கள் எப்படி பல தளங்கள்ல நிகழ்ந்துட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் பாலியல் கல்வி தொடர்பான விவாதங்களும் இன்னும் விவாதங்களாகவே இருக்கிறது. அது தொடர்பான எந்த விழிப்புணர்வும் நம்ம பேச்சளவில் இது போன்ற முக்கியமான ஒரு குரூஷியல் டைம்ல மட்டும்தான் அது தொடர்பான விவாதங்களை நம்ம பேசுறோம், குழந்தைகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அது அதோடு நின்று போகிற, அதோடு முடிந்து போகிற ஒரு விஷயமா இருக்கிறது. இதை முன்னெடுக்க வேண்டியவர்கள் நீதித்துறையோ ஒரு வலுவான சட்டத்தை பிறப்பிக்க வேண்டியதோ அல்லது அரசாங்கமோ அதை முன்னெடுக்காமல் இருக்கிறது தானே இங்க முக்கியமான பிரச்சனை. நல்லா ஒன்று சொன்னீங்க. இப்போ இந்த பாலியல் கல்வி அளிப்பது சம்மந்தமாக இந்த வளரிளம் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற ஒரு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய குழந்தைகள் மத்தியில் பள்ளிக்கூடங்களில் போய் குழந்தைகள்கிட்ட பேசுகிறேன். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பாலியல் இனப்பெருக்க உறுப்புகள் அது சம்மந்தமான பாடம் வரும் பொழுது அதை பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை ஸ்டாப்லர் போட்டு மூடிட்டு டீச்சர் அடுத்ததுக்கு போயிடுவாங்க அப்படின்றாங்க. அப்போ இது என்ன மறைத்து 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 அதை ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கல்வியாக அவர்களுக்கு சொல்லாத ஒரு மிகப்பெரிய இது இருக்குது. அப்போ இது செய்ய வேண்டியது பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா கல்வித்துறைக்கு இருக்கிறது. ஆனால் என்னென்னா ஆசிரியர்களுக்கு தான், ஆசிரியர் தான் இது அப்படின்ட்டு ஆசிரியர் மாணவர்கள் தான் இங்கே மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் எங்கே போக வேண்டியது இருக்குன்னா கல்வித்துறைக்கு போக வேண்டியது இருக்கிறது. அப்போ கல்வித்துறையின் மூலமாக அது அது பள்ளிக்கூடத்திற்கு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் மூலமாக வேண்டியிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம உணர்றோம். திரு சண்முகவேலர், இங்க மிக முக்கியமா நாம இந்த வழக்குல பார்க்க வேண்டிய விஷயம் என்பது நீதித்துறை, காவல்துறை அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தஷ்வந்தை மீண்டுமாக அவர் குண்டர் சட்டத்திலிருந்து ரத்து செய்யப்பட்டு வீட்டிற்கு வந்த போது அவர் சிறையில அவருக்கு ஏற்பட்ட பழக்க வழக்கங்கள் என்பது தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்திருக்கிறார். அங்கு தவறான சகவாசங்கள் சிறையில் இருந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தான் தாய் சரளாவை கொலை செய்ய தூண்டி இருக்கிறது. ஏன்னா அம்மா கிட்ட நகை பணங்களை காசு கேட்டிருக்காரு, கொடுக்க மறுத்திருக்காங்க. ஆசனையை கொலை செய்தது அப்படிங்கிற அந்த வருத்தம் அவர்களுக்கு இருந்த காரணத்தினால தொடர்ச்சியா தஷ்வந்த் மீது அந்த கோபத்தை அவர்கள் காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதெல்லாம் சேர்ந்துதான் தஷ்வந்த் அம்மாவை கொலை செய்ய தூண்டி இருக்கிறது. நகைப்பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பியோட செய்திருக்கிறது. அந்த நகையை கொண்டு வந்து வேறொருவரிடம் கொடுத்து, சிறையில சகவாசத்தில் இருந்தவரிடம் கொடுத்து அவர் அந்த நகையை எடுத்துட்டு ஓடி இருக்காருன்னு இது ஒரு பெரிய நீண்ட கதையாக இருந்திருக்கிறது. உளவியல் ரீதியான சில பயிற்சிகள், ஆலோசனைகள், நாம் எப்படி பாலியல் கல்வி தொடர்பான விஷயங்களை பேசுகிறோமோ அதிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உளவியல் ரீதியிலான சில ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் இன்றைய வளரிளம் பருவத்தினருக்கு வழங்க வேண்டும் என்பது எத்தனை முக்கியத்துவமானது? மிகவும் அதிமுக்கியத்துவமாக அதை கருதுறோம். ஏன்னா மனிதன் ஒரு குழந்தைங்க வளர்வதோ அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு வருவதோ இந்த அவனுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உடல் ரீதியான வளர்ச்சி மட்டும் இல்லை, சமூக ரீதியான வளர்ச்சி மட்டும் இல்லை, உணர்வு ரீதியான வளர்ச்சி இல்லை, இந்த வளர்ச்சிகளும் அதிக முக்கியத்துவம் தரும். ஆனால் அதுக்கு நம்ம அதிக அளவில் முக்கியத்துவம் தராத ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு தான். ஏன்னா இன்றைய கல்வித்துறையாலும் சரி கல்லூரியிலுமே என்ன சொல்கிறாங்க, மார்க் விஷயமாக போயிடுறாங்க, இந்த படிப்பு விஷயமாக போகிறாங்க தவிர ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான இதுக்கு முக்கியத்துவம் தரலை. அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக கருதுகிறோம். குறிப்பாக தஷ்வந்த் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த சிறைச்சாலையில் இருக்கிற அந்த சூழல், சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு நிமிஷம் நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக
இன்னும் சற்று நேரத்தில் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் சிறுமி ஆசனி கொலை வழக்கு தொடர்பான தீர்ப்பை அளிக்க இருக்கிறார். நீதிமன்ற அறையினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான தகவல்களை பதிவு செய்வதற்காக இந்த செய்தியாளர்கள் களத்தில் தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய அரங்கில் இந்த அமர்வில் நாம் வழக்கறிஞர் சுப தென்பாண்டியன் மற்றும் சண்முக வேலாயுதம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு சுப தென்பாண்டியன், வழக்கினுடைய தன்மை பொறுத்து, குற்றங்களினுடைய தன்மை பொறுத்து தண்டனைகள் வழங்கப்படும் அப்படிங்கிறது. இப்போ தஷ்வந்தை பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனையா, இரட்டை ஆயுள் தண்டனையா, மரண தண்டனையா அப்படிங்கிற அந்த தொடர் கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. இது வெறும் ஒரு குற்றத்தன்மையின் அடிப்படையில் வழங்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது சமூக பார்வையோடும் ஒரு சில குறிப்பிட்ட நீதிமன்றங்கள் மட்டும்தான் அதை சமூக பார்வையோடு அணுகுகிறது. மற்ற நீதிமன்றங்கள்லாம் இதை வெறும் வழக்காக மட்டும்தான் பார்க்கிறது. அதுக்கு முக்கிய காரணம் திரு சண்முக வேலாயுதம் அவர்கள் குறிப்பிட்டது போல இதற்கென தனி நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம் பார்க்கலாம். கண்டிப்பா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பு நீதிமன்றங்கள் அதை பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தை உரிமை சட்டங்களில் சொல்லிட்டாங்க. இந்த 2005 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அது குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணைய சட்டம்னு அந்த சட்டத்திலே கொண்டு வந்தாங்க. 2005 சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதற்கடுத்து அந்த போக்சோ சட்டத்தில் அதிலையும் சிறப்பு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து நீதிபதி வர்மா கமிட்டியும் அதை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி அதை ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தை, மாவட்ட நீதிமன்றத்தை, சிறப்பு நீதிமன்றம் கருதிக்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த வழக்குகளுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது நான் என்னென்ன சொல்கிறேன்னாக்கா அது நீதிபதியை பொறுத்தது. நீதிபதியை பொறுத்ததுன்னா நீதிபதி எப்போவுமே எப்படி பார்ப்பார் அப்படின்னாக்கா அங்கே என்ன வாதங்கள் வருகிறது, என்ன ஆவணங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது, என்ன சாட்சிகள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் தான் அவர் தீர்ப்பு சொல்லுவார். அப்புறம் சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, ரெண்டு பேருக்கும் என்ன அந்த மாதிரி சமூகத்தில் என்ன சூழ்நிலை இருக்குது அதையும் நீதிபதி பார்ப்பார். சமூகத்தில் என்ன சூழ்நிலை, என்ன நிலவுது அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அது தீர்ப்புகள் அது வெளிப்பட்டிருக்கு, பல முறைகளில் அது வெளிப்பட்டிருக்கு. ஸோ அந்த விதத்தில் இதில் நம்ம என்ன எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னாக்கா இவருக்கு கண்டிப்பாக இந்த போக்சோ சட்டப்படி ஒரு கடுமையான தண்டனை நீதிபதி கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தண்டனை கொடுப்பது அப்படிங்கிறதோட இவர் இந்த குற்றத்திற்கான பின்னணி என்ன, இவர் செய்ததற்கான பின்னணி என்ன அப்படின்னு இந்த தஸ்வந்த் போன்றவர்களுடைய இளைஞர்கள் போன்றவர்களுடைய மறுபடியும் வராமல் அதை அந்த மாதிரி நிறைய தஸ்வந்துகளை இந்த மாதிரி உருவாகிராமல் தடுப்பதற்கான ஒரு யோசனையை இந்த நீதிபதி கொடுத்தாருன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிமா நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இவரை கொண்டு போய் நம்ம புழல் சிறையில் இருக்கார். இப்போ புழல் சிறையிலே அப்படியே ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வச்சுருவோம் அப்படின்னாக்க அது அவருக்கான ஒரு இதாக இருக்காது. அந்த புழல் சிறையில் இந்த மாதிரி குற்றத்தை இவர் ஒப்புக்கொண்டே இவருக்கு குற்றவாளி என்ற தண்டனை கிடைத்தாலும் இவர் அந்த தண்டனையிலிருந்து அவருக்கு மேல்முறையீடு அதெல்லாம் கூட இருக்குது இவருக்கு. அதுலேருந்து அவர் வரலாம். அது சட்டப்படியான வேலைகளில் அவர் ஈடுபடுவார். ஆனால் அவர் ஒரு மனிதனாக இந்த மாதிரி அவனுக்குள்ள இருந்த ஒரு மிருகத்தின் விளைவாக இப்படி நடந்துட்டார் அப்படிங்கிறது வெளிப்படுது. அப்போ ஒரு மனிதனாக அவன் எப்படி மறுபடியும் வருவான் அப்படிங்கிறதுக்கான வேலைகளும் ஒரு சீர்திருத்த வேலைகள் அந்த சிறைச்சாலைகளுக்குள் நடக்கணும். இதுதான் காந்தி விரும்பினார். ஏன்னா அவனை மறுபடியும் நம்ம உள்ள பிடிச்சி போட்டுக்கிட்டோம்னா சிறைச்சாலைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு போகணும், அதை நம்ம குறைக்கணும், பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நிச்சயமாக நாம் பேசலாம். அதற்கு முன்னதாக நீதிமன்ற வளாகத்திலிருந்து இந்த செய்தியாளர் கோகுல் மீண்டும் இணைப்பில் காத்திருக்கிறார். கோகுல், இன்னும் சில நிமிடங்களில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. தமிழகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று தீர்ப்பாக இது அமையுமா என்கிற கேள்வியும் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இந்த வழக்கில் 35 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு தரப்பு சாட்சியங்கள், அரசு வழக்கறிஞர்களுடைய சாட்சியங்கள், ஆசனி தரப்பு சாட்சியங்கள் என பல சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான இந்த வழக்கு கடந்து வந்த பாதையில் மிக முக்கியமான சாட்சியங்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். கூகுள். நிச்சயமாக பாலா, சற்று நேரத்திற்கு முன்பு குழந்தை ஆசினியோடைய தந்தை பாபுவும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளார். அவரும் நீதிமன்ற அறைக்குள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. நீதிமன்ற அறைக்கு வெளியே என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அவரும் காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல அனைத்து வழக்கறிஞர்களும் காத்துக் கொண்டிருக்கிற நிலையில் நீதிமன்ற அறையானது மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கொலை வழக்கில் தஸ்வந்த் எப்படி சிக்கினார் என்ற நேற்றைய தினம் அந்த வழக்கை விசாரித்த விசாரணை அதிகாரியோடு பேசும்போது குழந்தை காணவில்லை என்ற ஒரு பதற்றத்தோடு பெற்றோர்கள் தங்களிடம் புகார் அளிக்க வந்தபோது தஸ்வந்தும் வந்திருந்தார். தஸ்வந்தும் அந்த குழந்தையை தேடி பிடிப்பதற்கான வேலைகளில் அவரும் ஈடுபட்டார். எங்களோடு எல்லா வேலைகளையும் அவரும் இறுதி செய்து கொண்டிருக்கிற போது அந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தோம். அன்று இரவு 9 மணி அளவில் தஸ்வந்த் ஒரு பேக்கை வெளியில் எடுத்து செல்வது போல ஒரு காட்சி பதிவாயிருந்தது. திருப்பி 10 மணிக்கு தஸ்வந்த் திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த பேக் கையில் இல்லை.
இது குறித்து தஸ்வந்திடம் விசாரிக்கும் போது குழந்தை ஹாசினி காணாமல் போன போது நான் ஒரு திருமணத்துக்கு சென்றிருந்திருப்பதாக போலீசாருடைய விசாரணையில் தெரிவித்தார். ஆனால் மேலும் தஸ்வந்தோடைய தந்தை உள்ளிட்டவர்களும் விசாரிக்கும் போது தஸ்வந்த் அதுபோன்று எந்த திருமணத்திற்கும் செல்லவில்லை, அவர் வெளியில் எங்கேயோ செல்வது போன்ற ஒரு தகவலை தான் தெரிவித்திருந்தார் என்ற ஒரு தகவலை தெரிவித்தவுடன் தஸ்வந்த் மீது சந்தேக பார்வையானது காவல்துறைக்கு திரும்பியது. உடனடியாக தஸ்வந்தை பிடித்து தொடர்ச்சியாக ஒரு நாள் வைத்து விசாரணை நடத்தினார்கள். அந்த ஒரு நாள் விசாரணைக்கு பின்பே தஸ்வந்த் ஹாசினியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாக அந்த விசாரணை அதிகாரி தெரிவித்தார். மேலும் அந்த கொலை எப்படி நடந்திருக்கிறது என்று விசாரித்த போது ஹாசினியை வீட்டுக்குள் அழைத்து சென்று தலையணையை வைத்து அமுக்கி பாலியல் வன்கொடுமை செய்த போது அந்த வன்கொடுமை பற்றி ஹாசினி வெளியில் சொல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் என்ற ஒரு அச்சத்தில் தஸ்வந்த் அந்த தலையணையை வைத்து அமுக்கி ஹாசினியை கொலை செய்ததாகவும் அதன் பின்பு அந்த குற்றத்தை எப்படி மறைப்பது என்பதற்காக அந்த பேக்கில் அந்த குழந்தையுடைய உடலை வைத்து நேரடியாக இருசக்கர வாகனத்தில் அனகாபுத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் உடலை தூக்கி வீசி பின்பு பெட்ரோலை ஊற்றி கொளுத்து விட்டதாக அந்த தகவலை விசாரணையின் போது தஸ்வந்த் தெரிவித்துள்ளார். இது காவல்துறைக்கே ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. உடனடியாக தஸ்வந்தை அந்த இடத்திற்கு சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று இது எப்படியெல்லாம் நடந்தது என்பது குறித்து நேரிலே சம்பவ இடத்திலேயே காவல்துறை விசாரித்து அதை வீடியோ மூலம் பதிவு செய்து கொண்டார்கள். அதன் பின்பு மருத்துவ பரிசோதனைக்காக அந்த DNA டெஸ்டுக்காக அனுப்பப்பட்டது. அந்த மருத்துவ பரிசோதனையுடைய முடிவுகளுக்காக காவல்துறையினர் காத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இது போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இந்த குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவிருக்கிற நிலையில் மார்ச் மாதம் 23ஆம் தேதி அப்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜார்ஜ் தஸ்வந்த் மீது குண்டத்தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தார். மார்ச் 23ஆம் தேதி அவர் குண்டத்தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த வழக்குடைய விசாரணையானது செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த நிலையில் 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தார்கள். சாட்சிகள், குறிப்பாக முக்கிய சாட்சிகளாக தஸ்வந்தை சந்தேகித்த போது யார் யாரெல்லாம் பார்த்தார்கள், அதே போல நேரில் பார்த்த சாட்சிகள் என்று ஒரு சில சாட்சிகளை காவல்துறையினர் அதன் பின்பு விசாரணையில் தெரிய வந்தது. அந்த சாட்சிகள் எல்லாம் வைத்து விசாரித்தார்கள். அதே போல ஹாசினியுடைய தலைமை ஆசிரியர், அவர் படிக்கக்கூடிய அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரும் இந்த வழக்கில் ஒரு முக்கிய சாட்சியாகவே ஒரு முக்கிய சாட்சியை அளித்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற முக்கிய சாட்சிகள் 200 சாட்சிகளுக்கு மேல் விசாரித்திருப்பதாகவும் அதில் 35 சாட்சிகளை நேரில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்கள் இந்த கொலை வழக்கு குறித்து நீதிபதி முன்பு தங்களுடைய விசாரணையின் போது தெரிவித்த கருத்துக்களையும் வாக்குமூலத்தையும் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருந்தார்கள். கோகுல், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம். சிறுமி ஹாசினியினுடைய வழக்கில் இன்னும் சற்று நிமிடங்களில் செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பை வாசிக்க இருக்கிறார். இது தொடர்பான உடனடி தகவல்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தையே உலுக்கிய சிறுமி ஹாசினி கொலை வழக்கில் தீர்ப்பு இன்னும் சில நிமிடங்களில் வழங்கப்பட இருக்கிறது. செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். நீதிமன்ற அறையிலிருந்து அனைவரும், செய்தியாளர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என அனைவரும் வெளியேற்றப்பட்டு அறைகள் பூட்டப்பட்டு அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான களத்தில் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர்கள் தயார் நிலையில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நமர்வில் நாம் முனைவர் சண்முக வேலாயுதம் மற்றும் வழக்கறிஞர் சுப தென்பாண்டியனோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த தொடர்ச்சியான குற்றங்கள் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கிறது. சட்டப்பூர்வமாக பல வழக்குகள், நம்ம நிறைய வழக்குகளை பற்றியும் சிறப்பு சட்டங்களை பற்றியும் நீதிமன்றங்களை பற்றியும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கும். இதை தடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னு என்ன, இதற்கான ஒரு அரசியல் பின்னணி காரணங்கள் ஏதாவது இருக்கிறதா? இது ஒரு சமூகத்தின்பால் பேசு பொருளாக மாறாத ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தவறு நடக்கிற போதும் அந்த தவறினால் ஒரு இழப்பு ஏற்படுகிற போதும் மட்டும்தான் நம்ம இது பேசுறோம். அதற்கு பிறகாக இது மறந்து போகிற விஷயமாக மாறிப்போ. உதாரணத்துக்கு குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு தஸ்வந்த் வீட்டுக்கு வந்த பிறகாகவே ஹாசினியினுடைய வழக்கு மறக்கடிக்கப்பட்ட ஒரு வழக்காக மாறி போச்சு இல்லையா? அதாங்க இப்போ நீங்கள் சொன்னதான். அதாவது இப்போ குழந்தைகளை ஒரு ஐயோ பாவம் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேருந்து மாற்றி பார்க்கணும். அந்த ஒரு கலாச்சாரம் இன்னும் நம்முடைய சமூகத்தில் வரல. இப்போ குழந்தைகள் உரிமை உள்ளவர்கள். அப்போ குழந்தைகளுக்கு சட்டப்படியான எல்லா உரிமைகளும் இருக்கிறது. தாயினுடைய கருவில் உருவாகும் போதே அந்த குழந்தைக்கு உரிமை வந்துடுது. அது பிறக்கும்போது உரிமையோடு பிறக்குது. அப்போ அது வளர்ந்து 18 வயது ஆகிற வரை நமக்கு அந்த குழந்தையை வளர்க்கிற பாதுகாக்கிற பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு சமூகத்தில் ஒவ்வொருவரும் நினைக்கணுங்க.
ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுனாக்க அந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஐநா சபை சட்டங்களை கொடுத்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1989 92 வந்துடுச்சு. அப்போ அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முழுமையாக குழந்தைகளை வந்து ஒரு உரிமை உள்ளவர்களாக பார்க்குறது அப்படிங்கிற கண்ணோட்டம் எங்கேயும் வரல. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ குழந்தைக்கு உகந்த சூழல் இல்லாமல் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே. பள்ளிகளில் இல்லை, சமூகத்தில் இல்லை, ஏன்னு சொல்லப்போனால் அரசுகள்லேயே வந்து குழந்தைகளுடைய கருத்தை எங்கே நம்ம கேட்குறோம். அப்போ இது ஒரு பெரிய காரணம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, குழந்தைகள் வளர்ந்து வரும்போதே வந்து அவங்கள வந்து ஒரு வளரிளம் பருவத்தில் வர்றாங்க அப்படிங்கும்போது அந்த வளரிளம் பருவத்திற்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை நான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானங்க. குழந்தைகளை புரிந்து கொள்ளணும். இப்போ இந்த தஸ்வந்த் விஷயத்திலேயே வந்து அவரை புரிந்து, அதான் சார் நல்லா சொன்னாங்க, அந்த அவரை புரிந்து கொண்டு இவன் இந்த மாதிரி வர்றான், இந்த மாதிரி பையனாக இருக்கிறான், அப்புறம் இவனுக்கு வந்து இந்த மனமாற்றம் தேவை இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம்னா அங்கே நம்ம சரி பண்ணிடுவோம். அப்போ அதான் ஒவ்வொரு குழந்தைகளையும் அந்த அதான் குழந்தைகள் உரிமையாளர்கள், பெரியவர்கள் அனைவரும் கடமையாளர்கள்னு சட்டம் சொல்லுதுங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது பெரியவர்களாக நாம் அனைவரும் அப்போ வந்து அந்த கடமையை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கேப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறேன். அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து குழந்தைகளை வயதுக்கேற்றவாறு நாம் புரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை அறிந்து கொண்டு அப்போ அங்கே நமக்கு என்ன செய்யணும், என்ன அந்த குழந்தைக்கு இருக்குது, எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அப்போ குழந்தைகள் நல்லவர்களாக வருவாங்க. இது வந்து ஒருத்தர் 2 பேரும் முடியாதுங்க. இது குடும்பத்தில் ஆரம்பிக்கணும், பள்ளிகளில் ஆரம்பிக்கணும், சமூகத்தில் ஆரம்பிக்கணும். எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. வழக்கறிஞருக்கு இந்த பொறுப்பு இருக்குது, நீதிபதிக்கு இந்த பொறுப்பு இருக்குது, எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த பொறுப்பாளர்கள்ங்கிற இந்த கடமையாளர்கள் குழந்தைகளை உரிமை கண்ணோட்டத்தில் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரணுங்க. அது ரொம்ப முக்கியங்க. அதுக்கு நான் என்னுடைய தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். குழந்தைகள் நல்ல உரிமைகள் குறித்தும் அவர்களுக்கான அது வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது காலமாக அது வெறும் பேசு பொருளாகவே இருக்கிறது. அது ஒரு செயல் வடிவத்துக்கு அது மாறலையே. உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு குழந்தை கூப்பிட்டு வச்சு உனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா இதுதான் என்னுடைய உரிமைகள், இதுதான் என்னுடைய வரையறை, இதுதான் என்னுடைய எல்லைன்னு சொல்ற அளவுக்கான ஒரு சுதந்திரத்தையாவது நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கிறோமா? அதுதாங்க சொல்றேன். கடமையாளர்களுடைய பொறுப்புணர்வுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இந்த கடமையாளர்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து இன்னும் நாம் நிறைய செயல்பட வேண்டியது இருக்கு. அது நம்ம வந்து ஏதோ ஒருத்தர் 2 பேர் அங்கங்க பேசுறது அது ஒரு லாங் டர்மான ஒரு விஷயம். அது ரொம்ப ஒரு நீண்ட தூர பயணம், அது தொலைதூர பயணம்னா அதுக்குள்ள நம்ம இன்னும் எத்தனை ஆசனையை இழக்க போகிறோம் அப்படிங்கறதுதான் இப்ப பயமே. இருக்கக்கூடிய பயம் என்னன்னா அது ரொம்ப ஒரு லாங் டர்ம் விஷன். அதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. அது செயல் வடிவம் பெறுவதற்கான கால அவகாசம் இன்னும் அதிகமா வேணும்னா அதுக்குள்ள இன்னும் நம்ம 1000 ஆசனைகளை இழக்க வேண்டும். அந்த இழந்த அந்த ஆசனைகளினுடைய பிணங்கள் மீதாகத்தான் அந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும். அந்த கவலையோடு தான் இனிமேல் ஆசனிகளுக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தையும் இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது, கொலையாகக்கூடாது. அந்த ஒரு கவலையிலிருந்து தான் வந்து தமிழ்நாடு குழந்தை உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்க வைக்கக்கூடியது, அதாவது ஒரு நிறுவனங்களிலும், அது கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அரசு நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, எல்லா நிறுவனங்களிலும் குழந்தைகளை புரிந்து கொள்வது எப்படி, அப்போ குழந்தைகளிடம் நடந்து கொள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு பாலிசி, ஒரு கொள்கை. இன்றைக்கி அது இல்லைங்க. ஒரு சட்டங்கிறது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு தவறு நடந்ததுக்கு பின்னாடி தண்டிக்கிறதுக்கு சட்டம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இதை ஃபாலோ பண்ணணும். இந்த குழந்தைகள்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும், குழந்தைகளை அதை கண்டுபிடிக்கணும், குழந்தைகளை நம்ம வந்து நேருக்கு நேர் பார்க்கணும், அவர்கள்ட்ட நிறைய விஷயங்களை நம்ம அறிந்து கொள்ளணும், அவங்க ஏதாவது தவறாக போனாங்கன்னா அதை திருத்துவதற்கான இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டேட்ரி, ஒரு அவசியமான அன்றாடம் குழந்தைகள்கிட்ட நம்ம சந்திக்கும் போது, பேசும்போது, அந்த குழந்தைகளோட இருக்கும்போது இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஒரு நெறிமுறைகளும் இப்போ இல்லை. நம்ம பேசலாம். அடுத்ததாக செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகத்திலிருந்து இந்த செய்தியாளர் கோகுல் காத்திருக்கிறார். ஆசனி தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்கள், அறிவியல் பூர்வமாக எங்களுடைய தரப்பு ஆதாரங்களை நிரூபித்திருக்கிறோம், நிச்சயமாக அது தொடர்பான ஒரு சரியான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கும் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது நம்முடைய செய்தியாளர் கோகுலுடன் இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் கண்ணதாசன். கோகுல், நீங்க தொடரலாம். வழக்கறிஞர் ராஜமகேந்திர பாண்டியன் தற்போது நம்முடைய செய்தியாளர் கோகுலுடன் இணைந்திருக்கிறார். கோகுல், நீங்க தொடரலாம். கோகுல், ஹாசினியோட தந்தை நமது தொலைக்காட்சிக்கு சற்று முன்பு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் நான் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிறேன். தன்னுடைய மகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிகபட்ச தண்டனையாக அது இருக்க வேண்டும், குறிப்பாக தூக்கு தண்டனை என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். ஆனால் நீதிமன்றம் எந்த தீர்ப்பு அளித்தாலும் நான் அதற்கு நீதிமன்ற தீர்ப்பை தலை வணங்குகிறேன். அந்த எதிர்பார்ப்போடு தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மகளை நான் இழந்து வாடிக்கொண்டிருக்கிறேன். அந்த இழப்பு என்னுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கிறது என்ற ஒரு தகவலை நம்முடன் பதிவு செய்திருக்கிறார். தற்போது
சிறுமி ஹாசினியோடைய தந்தையுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ராஜா மகேந்திர பாண்டியன் இருக்கிறார். இவர்தான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சிறுமி ஹாசினியுடைய தந்தை சார்பாக ஆஜராகியவர். சார், இப்போ இந்த வழக்கோட விசாரணையின் போது உங்கள் தரப்பு சாட்சிகளாக, அரசு தரப்பு சாட்சிகளாக எந்தெந்த மாதிரியான விசாரணைகள்லாம் நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டது சார்? கடந்த ஆண்டு வந்துட்டு இந்த சிறுமி போரூர் சிறுமி ஹாசினி வந்துட்டு கொலை செய்யப்பட்டனர், வந்துட்டு எரித்து கொல்லப்பட்டார். அது தொடர்பாக வந்துட்டு மாங்காடு போலீஸ் அவர்கள் வந்துட்டு வழக்கு பதிவு செய்து இன்றைக்கி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு சான்றாவணங்களும் மற்றும் சான்று பொருட்கள் எல்லாம், அந்த வழக்கு சம்பந்தமான பொருட்கள் அனைத்தும் நீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது சம்பந்தமாக இரு தரப்புலையும், அரசு தரப்புலையும் சரி, எங்கள் தரப்புலையும் சரி, எதிரி தரப்புலையும், தஸ்வந்த் தரப்புலையும் வந்துட்டு வாதம் வைக்கப்பட்டிருக்குது. இன்று வந்து தீர்ப்புக்காக வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஜட்ஜ்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். என்ன மாதிரியான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? இது குறிப்பாக அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லார் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் இது என்ன மாதிரி தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அரிதிலும் அரிதான கேஸுங்க அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம். இதில் பார்த்தோம்னா லைஃப் ஆர் டபுள் லைஃபு ஏன்னா கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, சில சட்ட சிக்கல் இருக்கலாம். ஏஜ் ஆஃப் த அக்யூஸ்டையும் எடுத்துக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிறிய வயதுன்னும் போது ஒரு 23 வயது குற்றவாளின்னும் போது அதையும் கருத்தில் கொண்டு தான் தீர்ப்பு வழங்குவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்படின்றதுன்னு தெரியல. டெத் சென்டென்ஸ் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இந்த கொலை வழக்கில் முக்கிய சாட்சிகளாக உங்கள் சாட்சிகள் தரப்பில் நீங்கள் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன மாதிரியான வாதங்கள் எடுத்து வச்சுங்க? இந்த கேஸை பொறுத்தவரை சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, சூழ்நிலை. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த வழக்கே வந்துட்டு போயிருக்கு. எல்லாமே செயின்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். எந்த செயின் வந்துட்டு ஸ்னாப்ஸ் ஆஃப் கட் பண்ணவில்லை. எல்லாமே வழக்கில் வந்துட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். ஈவன் டிஎன்ஏ ப்ளஸ் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எல்லாமே இதில் இருக்குது. சயின்டிஃபிக் எவிடன்ஸும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு அதிகபட்ச தண்டனை கொடுக்கலாம். நீதிபதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கிட்டாரா? இப்போ நீதிமன்ற அறையில் என்ன மாதிரியான வாதங்கள் எடுத்து வாசிக்க தொடங்கியிருப்பார்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் முடிஞ்சிருக்காது, வாசிக்க தொடங்கியிருக்கலாம். நீதிமன்ற அறைக்குள்ளே யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? ஹாசினி தரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் ஹாசினியோட தந்தை அனுமதிக்கப்படவில்லை. பொதுவாக என்ன காரணம்? இல்லை, பொதுவாக இன்றைக்கி அனைத்து வழக்கறிஞர் தமிழ்நாடுல கொஞ்சம் பாய்காட் இருக்கிறதுனால யூனிஃபார்ம் இல்லாமல் போகிறதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. மற்றபடி யூனிஃபார்ம் போட்டுட்டு போனால் போகலாம். எதிரி தரப்பில் மட்டும் அவர் வழக்கறிஞர் உள்ளே இருக்கிறார். அரசு தரப்பில் இருக்கிறாங்க. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் உள்ள நீதிமன்ற அறையில் இருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பானது வர இருக்கிறது. தங்களுடைய தரப்பு வாதங்கள் சரியான வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறோம், அதிகபட்ச தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற எதிர்பார்ப்போடு வழக்கறிஞர் மற்றும் ஹாசினியுடைய தந்தையும் நீதிமன்ற அறைக்கு வெளியிலேயே காத்து கொண்டிருக்கிறார்கள். பாலவேல், நன்றி கோகுல். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள். தீர்ப்பு குறித்த விவரங்களை உடனுக்குடனாக பதிவு செய்வதற்காக திரு சண்முகவேலாயுதம் தென்பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது வழக்கினுடைய தன்மை, சூழல் காரணம், இன்னும் குழந்தைகளுக்கு அது தொடர்பான ஒரு போதிய விஷயங்களை நம்ம செயல்படுத்தணும். நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறோம், சட்டப்பூர்வமாகவோ கல்வி வாயிலாகவோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதற்கான செயல் வடிவங்கள் இன்னும் முழுமை பெறாமல் இருக்கிறது அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீதித்துறையே ஒரு சட்டத்தை வகுக்கிறது, அரசாங்கத்திடம் அதை கொடுக்கிறது, அரசாங்கம் அதை கொள்கை வடிவமாக மாற்றுகிறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது புத்தகமாக போகணும், ஏட்டளவில் இருக்கிறது, செயல் வடிவம் பெறணும். செயல் வடிவம் பெற்று அதை குழந்தைகள் அவர்கள் கையில போயிட்டு அது முழுமையா எக்ஸிகியூஷன் ப்ராசஸுக்கு முழுமையாக வருவதற்கு இன்னும் கால அவகாசம் என்பது நிறைய ஆகும். ஏற்கனவே நாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல குழந்தைகளை இழந்து கொண்டிருக்கிற போது அந்த கால அவகாசம் என்பது இன்னும் எவ்வளவு தேவைப்படும்? ஏன்னா நம்ம இந்திய நாடு, நம்ம தமிழ்நாடு ஒரு பார்ட்டு தான். ஏன்னா இது வந்து மாறி வருகிற சமூக சூழலில் இருக்கிறோம், டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கிறோம் நாங்கள் சொல்லுவோம். குறிப்பாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் என்ன அபிப்பிராயம் வருதுன்னா, குழந்தைகள் வந்து பெற்றோருடைய சொத்து, அவங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து பல காலமாக இருந்திருக்குது. இப்போ சமீப காலத்தில் தான் குழந்தைங்க வந்து மற்ற கடமைதாரர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, குறிப்பாக அரசுக்கு இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சமீப காலத்தில் தான் உணர்ந்துருக்கிறாங்க. ஆனால் சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இது வந்து அரசினுடைய பொறுப்பு தான் சொல்கிறாங்க. அது நீங்கள் பல வளர்ந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தையே அப்பா மேலே கேஸ் போடலாம், ஏன்னா தன்னை கவனிக்கலை, சரியாக சாப்பாடு போடல. யூகே, நார்வே, நெதர்லாண்ட்ஸ் பல நாடுகளில் குழந்தைகளை சரியான விதத்தில் கவனிக்கலேன்னு நினச்சி அப்பா அம்மாவை ஜெயிலில் போட்ட அந்த மாதிரி சட்டம்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம நாட்டிலே இருக்குது. ஆனால் இன்னும் அது நடைமுறைக்கு வரல. இன்னும் நினைக்கிறாங்க குழந்தைங்கன்னா அப்பா தான் அம்மா தான், அவங்க தான் பொறுப்பு, அவங்களுடைய சொத்து அப்படின்னு நினைக்கிறாங்க.
இன்றைய கால ஓட்டம் மாறுவது கொஞ்சம் நாளாகும். இந்த கால ஓட்டம் மாறினா தான் நீங்கள் சொல்ல சூழல் வரும். இன்றைய சூழலும் அரசு வந்து உள்ள இருக்கிற அதிகாரிகள்லாம் நினைக்கிறாங்க, குழந்தைங்கன்னா அது பெற்றோருடைய பொறுப்பு, பெற்றோர் தான் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய பொறுப்பாக சட்டம் சொன்னாலும் இன்னும் நடைமுறையில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இல்ல, மிக முக்கியமா நாம பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் குறிப்பிட்டாரு. இது வழக்கினுடைய தன்மை பொறுத்து மட்டும்தான், வழக்கினுடைய தன்மை பொறுத்தும் அந்த தன்மைக்கு சட்டம் எதை ஆலோசிக்கிறதோ எதை பரிந்துரைக்கிறதோ அந்த மாதிரியான தண்டனைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுதான் அதை அடிப்படையாக கொண்டு இப்போ வழக்கறிஞர் பேசுகிற போதும் சொன்னார், அவருடைய வயதை கருத்தில் கொண்டு ஒருவேளை மரண தண்டனை அளிக்காமல் இரட்டை ஆயுள் தண்டனையோ அளிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரியான பல விஷயங்களை நாம தொடர்ச்சியாக இது போன்ற சிறப்பு வழக்குகளுக்கோ அல்லது அவர் குறிப்பிட்ட அரிதினும் அரிதான வழக்குகளுக்கோ கூட நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த கடுமையான சட்டங்களோ அல்லது சட்டத்தின்பால் சரி செய்யக்கூடிய சில விஷயங்கள், உளவியல் ரீதியான ஆலோசனைகள் வழங்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய பாலியல் கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்பது மாதிரியான அந்த சங்கிலி தொடர் நடவடிக்கைகளை நாம இன்னும் ஏன் எடுக்காம இருக்கிறோம்? இது ஏன்னா பொதுவாக நீதிபதி வந்து அந்த சட்டத்தின் உள்ள என்னென்ன சாரா பிரிவுகள்லாம் அந்த கேஸ் போட்டிருக்காங்கன்னு அரசு வழக்கறிஞர் போட்டிருப்பாங்க, எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஐபிசியில் குறிப்பிட்ட வருடங்கள்னு சொல்லியிருப்பாங்க, குறிப்பிட்ட தண்டனையும் சொல்லியிருக்காங்க. இவங்க அதை மீறி தண்டனை கொடுப்பது வந்து முடியாது, அதெல்லாம் கியூமுலேட்டிவாக பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா ஆவணங்கள், இவங்க சொல்லக்கூடிய ஆவணங்கள் வந்து சரியான விதத்தில் எவிடன்ஸ் இருக்குதான்னு பார்ப்பாங்க. இதன் இல்லாமல் இது மாதிரி நடைபெறாமல் இருப்பதற்கான ஒரு நோட்டு வந்து ஜட்ஜி கொடுக்கலாம். இது மாதிரி இந்த கேஸில் ஏன்னா அரிதான ஒரு ரேர் கேஸ்னால அவங்க கொடுக்கலாம், இது மாதிரி பிற்காலத்தில் இது மாதிரி பண்ணலாம், இது குறித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கூட கொடுக்கலாம். நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஆசினியினுடைய தந்தை பாபு அவர்கள் நம்முடைய செய்தியாளர் கோகுலுக்கு அளித்த நேர்காணலை தற்போது பார்க்கலாம். My request the court is hang punishment. I'm not sure what judgment they will give. Just I feel if they give hang punishment, I feel that is the right punishment for him. How is your feel now? Nothing else, sir. Just whatever I did, I don't get my daughter back. அசனினுடைய தந்தை பாபு அதிகபட்ச தண்டனை கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படிங்கிறது அவருடைய வாதமும் கூட. ஒரு தந்தை என்கிற நிலையிலிருந்து பார்க்க வேண்டியதும் இருக்கிறது. நாம் ஆசனினுடைய தந்தையின் நிலையிலிருந்து பார்க்கிற அதே நேரத்தில் தான் தஷ்வந்தினுடைய தந்தையின் நிலையிலிருந்தும் பார்க்க வேண்டும். தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்தித்தான் குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வைத்து அவரை வெளியே கொண்டு வந்தார் தஷ்வந்தினுடைய தந்தை. ஆனா தன்னுடைய மனைவியினுடைய கொலைக்கு பிறகாக மிகவும் மனமுடைந்த தஷ்வந்தினுடைய தந்தை ரொம்ப மனமுடைந்து சில வார்த்தைகளை விட்டார். அவரை கொன்று விடுவதே சரி அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கும் கூட அவர் தள்ளப்பட்டார். தற்போதைய சமூக சூழல், குடும்ப சூழல் என்பது, உறவுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உளவியல் பிணைப்பு என்பது உண்மையிலே எந்த அளவுக்கு சரி செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நம்ம அதை வெறும் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போற ஒரு விஷயமா நம்ம ஏன் பார்க்க கூடாதுங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏன் இருக்கு? ஏன்னா தண்டனை வந்து நீதிமன்றம், காவல்துறை அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் உள்ளபடியே அந்த கேஸு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தஸ்வந்தினுடைய வளர்ப்பு, தஸ்வந்தினுடைய பிரச்சனைகள், ஹாசினியுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம இன்னும் வந்து பரந்த நோக்கத்தில் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் தூக்கு தண்டனை கொடுத்ததுனால அவனுடைய இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து எந்நேரத்துக்கும் மனம் மாறி திருந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் பார்த்துருக்குறோம். பல நாடுகளில் தூக்கு தண்டனையை ரத்து செய்திருக்கிறாங்க. அதனால் தூக்கு தண்டனை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஏன்னா அது நீதிபதி என்ன கொடுக்குறாரோ அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும். ஏன்னா அவங்க மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் வந்து அந்த தஸ்வந்த் போல வராமல் இருப்பதற்கான வழிகளை அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்தது ஹாசினி போல குழந்தைகளை பாதுகாப்பதற்கான வழிகளை கொடுக்கறது தான் நம்ம வருங்காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய முக்கிய பணியாக இருக்குன்னு நான் கருதுறேன். நிச்சயமாக இங்க சட்டம், நீதி, எல்லா விஷயத்தையும் காவல்துறை, அரசு இவர்களுக்கான அந்த பொறுப்பை எல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது குடும்பத்தினுடைய
கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது, சமூக கட்டமைப்பிலிருந்து குடும்பத்தினுடைய அந்த கூறுகள் எப்படியா இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்ப நல நீதிமன்றங்கள்ல விவாகரத்து வழக்குகள் வருது. இந்த மாதிரியான பெண்கள் மீதான வன்புணர்வு வழக்குகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையில அதன் மீதாகவும் நம்ம கவனம் செலுத்தணும். உளவியல் ஆலோசனைகள் தேவைப்படுகிறது, அவர்களுக்கான ப்ராப்பர் கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா அது குழந்தைகளுக்கு உகந்த, அதை நான் அடிக்கடி சொல்கிறேன், குழந்தைகளுக்கு உகந்த சூழல் இன்றைக்கி சமூகத்தில் இல்லை. அப்போ சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறது குடும்பத்திலே இல்லை. அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது வந்து குழந்தைகளை புரிந்து கொள்வதிலிருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பள்ளியில் படித்த 4 குழந்தைகள் வந்து இப்போ +1 படித்த மாணவிகள் போய் ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு செய்திகள் வந்தது. அதில் போய் நம்ம விசாரிக்கும் போது எங்களுக்கு என்ன கிடைச்ச தகவல்னா, அந்த குழந்தைகளுக்கு ஒரு உளவியல் ரீதியாக அவங்க வந்து சில விஷயங்களை சொல்லி ஒரு ஆறுதல் அடைவதற்கு, அதுக்கு விளக்கம் பெறுவதற்கு அங்கே எதுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க அவங்களுக்குள்ளே சுற்றி வர்றாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போ முடிவு என்ன அப்படின்னா, நம்ம வந்து உயிரை மாச்சிக்கிறது அப்படின்னு போயிட்டாங்க. நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை புரிந்து கொள்வதற்கு அங்கே உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகளுக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கான அந்த குழந்தைகளுக்கான ஒரு அமைப்பு அங்கே இருக்கணும். ஒரு பள்ளிகளில் குழந்தைக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து எடுத்து சொல்கிறதற்கு, ஒரு விளக்கம் கேட்டுக்கொள்வதற்கு, ஒரு உதவி செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு அந்த பள்ளிகளில் இல்லை. அதுவும் நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து தொடர்ந்து வந்து குடும்பங்களில் ஒரு அரிதினும் அரிதான வழக்கு அப்படின்னே ஒரு உதாரணத்தை நான் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிந்தசாமி அப்படின்னு ஒரு வழக்கு. அவர் வந்து மரண தண்டனை போய் ஆயுள் தண்டனை போய் அப்புறம் ஆயுள் தண்டனையிலேருந்து வந்து இப்போ அவர் கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கார். அது இந்த மாதிரி ஒரு அரிதினும் அரிதான வழக்கு தான். அவர் வந்து ஒரு குடும்பத்தையே வந்து காலி பண்ணுறாரு. ஒரு சித்தப்பாவுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைங்க, குழந்தைகள் எல்லாம் காலி பண்ணுறாரு. அப்போ இந்த வழக்கில் வந்து இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி முகாந்திரம் இல்லை அப்படின்னு முதல்ல ஈரோடு நீதிமன்றத்தில் விடுவிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து அதை மறுபடியும் மேல்முறையீடு பண்ணுறாங்க. நம்முடைய உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்க வந்து இவர் குற்றவாளி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 10 வருடங்கள் அவர் வந்து இருக்கார். இது ஒரு அரிதினும் அரிதான வழக்காக எடுத்துக்கிட்டு வந்து ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அதில் வந்து ரொம்ப ஈடுபட்டு, அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு குற்றம் செய்ததாக நிரூபிக்கப்படன்னு வந்துட்டான், ஆனால் வந்து இருந்துட்டான், ஆனால் குற்றவாளி அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டோம். இப்போ வந்து அவனுடைய குடும்பத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனுக்கும் வந்து 2-3 குழந்தைகள் இருக்குது. அப்போ இந்த குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறனால வந்து இவனை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்குறதா, அந்த குழந்தைகள்லாம் இறந்து போயிட்டாங்களே அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அப்போ வந்து பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் அப்படிங்கிறதுல நம்ம போயிடக்கூடாது. அப்போ வந்து இவனை திருத்தி அந்த கொலை செய்கிற அளவுக்கு ஏன் நீ போனேன் அப்படிங்கிறத இவனை திருத்தி இவன் வந்து அந்த சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். அந்த ஒரு ப்ராசஸை நாம் செய்யணும் அப்படின்னு ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் சொன்னார். அதுக்கு பின்னாடி அதை வந்து மேல்முறையீடுக்கு போய் குடியரசுத் தலைவருக்கு போய் நம்ம இங்கே கவர்னருக்கு கொடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ நம்ம அந்த மாதிரி அந்த சிறைவாசியை நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன் அந்த கோயில். அப்போ நான் அந்த சிறைக்கு போகும்போது என் காலில் விழுந்து அழுவார், ஐயா அந்த உயிரை காப்பாற்றுங்க, அந்த உயிரை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அப்போ நமக்கு தோணும், ஏன்டா அப்போ அந்த 4 உயிரை வந்து நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்கணும்னு தோணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, என் உயிரை காப்பாற்றுங்க, என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள்லாம் காப்பாற்றுங்க அப்படின்றான். அப்போ இவனை திருந்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த சிறைக்கூடம் தர வேண்டும், நம்ம மனிதனாக பார்க்கணும் அப்படின்னு நம்ம. அது பிராக்டிக்கலா அது சரி வரக்கூடிய விஷயம். சிறைச்சாலைகள் சீர்திருத்தக்கூடிய ஒரு விஷயங்களை தான் முதல்ல செய்தா, உண்மையிலேயே தண்டனை பெற்று சிறைக்கு போகிறவர்கள் திருந்தித்தான் வருகிறார்களா, சீர்திருத்த நடவடிக்கைகள் என்பது சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்கா அப்படின்னா, அந்த குறைந்தபட்ச நாட்களுக்குள்ள தஷ்வந்த் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்பது போதை பழக்கமோ அல்லது திருட்டு பழக்கமோ அல்லது கூட இருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய சகவாசங்கள் மூலமாக இன்னும் அதிகப்படியான குற்றங்களை செய்வதற்கான ஒரு சூழலைத்தான் மீண்டுமாக சிறைச்சாலை தஷ்வந்துக்கு கொடுத்திருக்கிறதுனா, நம்ம ஏதோ நீங்க சொன்ன அந்த ஒரு ரேரஸ்ட் கேஸ்ல அது ஒரு பிராக்டிகலா பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். கண்டிப்பா. ஆனா நம்முடைய சவுத் ஆசியாவிலேயே வந்து சிறப்பான சிறைச்சாலைன்னு நம்முடைய புழல் சிறைச்சாலை சொல்றாங்க. ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸோடு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நீங்கள் அதே சிறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுவாதி வழக்கில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் வந்து கிச்சனில் போய் வயரை கரண்ட்டு பாஸ் ஆகி வயரை கடைச்சிட்டார் இவர் அப்படின்றாங்க. அப்போ என்னென்னா வந்து அங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வருது. அப்போ சிறைச்சாலைகளுடைய தரம் உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கொஸ்டின் இருக்குது.
நிறைய கொஸ்டின் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளே வந்து ஒரு ஓப்பனாகவே பேசுகிறோம். ஜெயிலுக்கு உள்ளே போயிட்டு வர்றவன் வந்து முதல்ல வந்து ஒரு தப்பாக பண்ணிட்டு போயிட்டோம்னா வந்து 2 தப்பு பண்ணுறான் அப்படின்னு. அப்போ எங்கேயோ நடக்கலை இல்லை, அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அங்கே நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நிச்சயமாக பேசலாம். சிறுமி ஹாசினி வழக்கினுடைய தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது. 12 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற அறையினுடைய கதவுகள் பூட்டப்பட்டு வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும், செய்தியாளர்கள் என அனைத்து தரப்பினரும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இறுதி கட்ட கோரிக்கைகளை, இறுதி கட்ட வாதங்களை வழக்கறிஞர்களிடமிருந்து நீதிபதி வேல்முருகன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். 1 மணியை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் தீர்ப்பு குறித்த விவரங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.